ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 பாட் மீல், சிம்பிள் அண்ட் டேஸ்டி சாம்பார் சாதமும் கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் தான். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சாம்பார் சாதம் பண்ண பொன்னி புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன். அது 1.5 கப்பு சேர்த்தாச்சு. கூட 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். அரிசியும் பருப்பும் ஊறின பிறகு அடுப்பில் குக்கர் வச்சு சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை பாதி பொரிய வச்சுருவோம். அது பாதி பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே பொரிய வச்சுக்கலாம். கடுகு சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதனால தான் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன் எப்போவுமே. இப்போ 3/4 கப்பு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி 4 கட் பண்ணி சேர்த்தாச்சு. 7 பல் பூண்டை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு தக்காளி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கப்புறம் சேர்க்க போகிற அந்த காய்கறி எல்லாம் வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண பீன்ஸு, 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண கேரட், 1/4 கப்பு நூக்கல், 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1/4 கப்பு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கும் மேலே காய்கறி சேர்க்கனாலும் சேர்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கூட சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எடுத்துருக்க அந்த அரிசி பருப்பு அளவை பொறுத்து காய்கறி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயெலாம் சேர்க்க முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு காய்கறியெல்லாம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து எடுத்து ஊற்றிடுவோம். நான் இந்த பாத்திரத்தில் தான் அந்த அரிசி பருப்பு அளந்து எடுத்தேன். இதில் 1க்கு 3 முறை தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நம்ம இங்கேயே உப்பு செக் பண்ணிவிடுவோம். நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை நல்லா தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே அடிகான கலந்து விட்டு இப்போ லாஸ்ட்டாக மேலே பெருங்காயத்தூள் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சாம்பார் சாதம் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதில். இப்போ அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நான் இந்த குக்கரில் 3 விசில் வைக்கிறேன். இது அவங்க குக்கரை பொறுத்து நீங்கள் நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய விசில் வச்சா தான் குழஞ்சி வரும். அதனால் சொல்கிறேன். இந்த பாருங்கள், விசில் வச்சு நல்லா அந்த ஸ்டீமெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலே நான் 2 ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன். அதிகமாக விட்டாலும் நல்லாவே இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி சாம்பார் சாதம் பார்க்கவே அட்ராக்ஷனாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு நல்ல குழைய வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி தரும்போது மதியத்தில் ரொம்பவே இறுகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொலன்னு தலை இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நம்ம இதை அப்படியே வச்சுட்டு வறுவலுக்கு போயிடுவோம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது. அந்த கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து இது கலர்லாம் மாற வேண்டாம், நல்லா வெந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுக்கும்போது ரொம்பவே டைம் ஆகும். காலையில் அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த ஸ்கூல் போகிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்குலாம் லன்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்பவே வதக்கி எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போ நல்லாவே வெந்து வந்தாச்சு. எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா போட்டு பிரட்டி எடுத்துருவோம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு கூடவே 1.5 ஸ்பூன் தட்டி எடுத்த பூண்டு சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம். இதுக்கு எண்ணெய் அதிகம் வேண்டாம், ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். அந்த மசாலா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் காரம் அவங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த காரம் போதுமானதாக இருக்கும். இப்போ பொரிச்செடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்ல இந்த மசாலாவோட அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். இது எண்ணெய் உங்களுக்கு இந்த நம்ம சேர்த்து வதக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக அது காம்பன்சேட் ஆகிடும். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பிரட்டி நல்லா ட்ரையாக வறுத்து இந்த பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட உருளைக்கிழங்கை இறக்கி வச்சுருவோம். பார்க்கவே சூப்பராக நமக்கு டேஸ்ட் பார்க்குற பெருவழின்னு அதே இடத்துலையே காலியாகிடும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னாக்கா நம்ம ஃபுல் சமையலும் பண்ணுறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான 1 பாட் சமையல் இது. தவிர ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம பொரியல் வறுவல் இதெல்லாம் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரே ஒரு அப்பளம் கூட பொரித்து வச்சு சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்டாக்கா சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நீங்களும் இந்த ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டான சாம்பார் சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.